ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். லிலி மறுபடியும் மாஸ்டரை தேடி வந்துடுறா. மாஸ்டர் நல்லா உட்காந்து கனவு கண்டுட்டுருங்க, இதான் என் ஒய்ஃப்னு என்னைக்காவது யாரையாவது இன்ட்ரடியூஸ் தான் பண்ண போறீங்க. இதுல நிறைய திங்ஸ் இருக்கு, என்னெல்லாம் விஷம் கலந்து இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஒரு கேஸ்க்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டா ஃப்ரீ ஆயிடலாமா? அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. என் கனவை கெடுக்கிறதுக்குன்னே இவ வேற வந்துட்டு இருக்கா. நான் மறுபடியும் என்னோட ரொமான்டிக் கனவை கண்டினியூ பண்ண போறேன்னு மாஸ்டர் போய் உட்காந்துக்கிறாரு. இங்க ஷாவ் கிட்ட லீலி போறா. இங்க இருக்கிற எல்லா த்ரெட் டைப்பையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ, எதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒயிட் கலர் த்ரெட் ஒன்று இருக்கு. இந்த கலர்ல தான் அன்னைக்கு நாம பார்த்தோம். இதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஷாவ் லீலி செக் பண்றாங்க. கிட்டத்தட்ட அதே அளவு ஸ்ட்ரென்த் இருக்கு. என் கையில இருந்து வந்த மாதிரி உன் கையிலயும் காயம் வருது பாரு அப்படின்னு லீலி ஷாவோட கையை பிடிக்கிறா. ஏன்னா ரெண்டு பேரும் மறுபடியும் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு ரீனா உள்ள வரா. இந்த த்ரெட் தான் அன்னைக்கு அந்த கொலகாரங்க யூஸ் பண்ணது. இது என்ன த்ரெட்னு கேட்க ரீனா பாக்குறா. இதுவா, நான் போய் கேட்கும் போதே இந்த த்ரெட்டை பத்தி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறாங்கல்ல, அப்போ அதுல ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க, அரண்மனையை சேர்ந்தவங்க எல்லாம் அங்க சாதாரண நாருக்கு பதிலா இதைதான் கட்டி இருப்பாங்களாம். இது ரொம்ப காஸ்ட்லி, நார்மல் வீட்டு ஆளுங்களாம் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஞாபகம் வருது, இந்த சின்ன ராணி செத்து போனால, அவ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மியூசிக் ஆபீஸ் இருக்கே அங்கதானே வேலை பார்த்தான்னு அடுத்த முக்கியமான தகவலையும் சொல்றா. ஷாவ் லீலி ரெண்டு பேரும் மியூசிக் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷாவை பார்த்துட்டு லீலி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஓ, அம்மா அழகா மியூசிக் வாசிப்பாங்க, அதை நானும் பார்த்திருக்கேன், இந்த கர்ச்சிஃப் அப்படின்னு கண்ணு துடைக்கிறதுக்காக கொடுக்குறான். இங்க இருக்கிற சாம்பிராணி ஒத்துக்காம கண்ணு கலங்குது. நீ வேற, ரெண்டு பேரும் நம்ம பெட் வச்சுக்கலாமா? இதுல இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் அந்த கெட்டவங்க, நேத்து நம்ம கிட்ட சண்டை போட்டவங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒருத்தங்கள மார்க் பண்றாங்க. யாரு வின் பண்றாங்களோ அவங்க தோத்தவங்க கிட்ட என்ன வேணா கேட்கலாம், தோத்தவங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல எனக்கு பெட் ஓகேன்னு சொல்லிட்டு ஷாவும் பெட் கட்ட ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு பையன் மியூசிக் வாசிக்கிறான். எனக்கு அந்த பையன் மாதிரி தோணுது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஷார்ப்பா பாத்துட்டு இருக்காங்க. இவன் வாய்ஸை கேட்கலாம், கேட்டா தெரிய போகுது அப்படின்னு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு லீலி வெயிட் பண்றா. அந்த பையன் தனியா பெர்ஃபார்ம் பண்ண வரான். ஆனா வாயே திறக்கல. என்ன பாடலையா அப்படின்னு லீலி கேட்டுட்டு இருக்கா. இவரோட பேரு ஜின், இவர் பாட மாட்டாரு, ஜஸ்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் வாசிப்பாரு அப்படின்னு சொல்ல லேலிக்கு அந்த பையன் மேல இன்னும் டவுட் அதிகமாகுது. அதுலயே அவன் வாசிக்கிற ஒரு மியூசிக் எக்ஸாக்டா அந்த இறந்து போனால சின்ன ராணி அவ ரூம்ல இருந்து எடுத்த அதே மியூசிக் மாதிரியே இருக்கு. உடனே அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு லீலி பின்னாடியே போறா. ஷாவ் பாக்குறான். சைட்ல வேற எங்கேயோ செக் பண்றதுக்காக லீலியை விட்டு பிரிஞ்சு போறான். லீலி அந்த பையனை பிடிச்சு, என்னப்பா தப்பிச்சு ஓடிலாம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கையை பிடிச்சு முறுக்க ஆரம்பிக்கிறா. அந்த பையன் வலிக்குதுன்னு சொல்றான். ஏன்னா இவ கையில இந்த வார் கிழிச்ச மாதிரி அவன் கையிலயும் கிழிச்சிருக்கோம்ல, அந்த காயம் இருக்கு. நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சேன், அவ்வளவுதானா? இதான் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு நக்கலா அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா ஷா உள்ள வந்துடுறான். இங்க பாரு, நிறைய கிஃப்ட் எடுத்துட்டு போனேன், ஆனா ஒரு முக்கியமான கிஃப்ட விட்டுட்டேன். இப்பதான் லீலி இங்க வந்ததுக்கு அப்புறமா சைடு கேப்ல நான் உன்னோட ரூமுக்கு போனேன், அங்க போய் செக் பண்ணி பாக்கலான்னு. அங்க சின்ன ராணி கிட்ட இருந்த அதே மாதிரியான பசில் பாக்ஸ் உன்கிட்ட இருந்தது. அதுக்குள்ள என்ன தெரியுமா இருந்தது, இதை என்னால திறக்க முடியாதுன்னு நினைச்சு நீ ஈஸியா வச்சுட்டு போயிருப்ப போல. ஆனா எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குமா, ஓபன் பண்ணிட்டேன். இதுல இந்த குட்டியா பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சு எங்களுக்கு இந்த பயம் காட்டினியே குழந்தை பேயின்னு சொல்லி அதோட மீறி காப்பீஸ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவதை காட்டுறான். உடனே இதை பார்த்துட்டு, இது நான் தான் காட்டினேன்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா, இது என்னோடதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மாத்தி பேச ஆரம்பிக்கிறான். இதை மட்டும் கண்டுபிடிக்கல, நீயும் இறந்து போன சின்ன ராணியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். என்னம்மா பேசலாமா பொண்ணு அப்படின்னு லீலி கேட்க ஆரம்பிக்கிறா. பார்த்துட்டு இந்த பையன் ஷாக் ஆயிடுறான். நான் பொண்ணுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உள்ள வாங்க பேசலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூட்டு போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேரு ஜென்னு ஆல்ரெடி சொன்னாங்கல்ல. ஷாவ் லீலி ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. மியூசிக் ஆபீஸ்ல பொண்ணா இருந்தோம்னா நிறைய பேரோட தப்பான நடவடிக்கைக்கு ஆளாக வேண்டி வரும். சோ அதனால ரொம்ப வருஷமாவே நான் என்ன ஒரு பையனாவே காட்டிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு பொண்ணுன்னு சொன்னோம்னா நம்ம காட்டுற வித்தைய மதிக்க மாட்டாங்க, மியூசிக்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிளாஷ்பேக்கு போக ஆரம்பிக்கிறா. ஜின் இங்க பெர்ஃபார்ம் பண்ண வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து பெரிய குடும்பத்து லேடிஸா இருந்திருக்காங்க. ஆனா ஜின் மட்டும் ஒரு அனாதை வீட்டுல இருந்து வந்திருக்கா. சோ இவளெல்லாம் உனக்குலாம் திறமையே கிடையாது, இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த சின்ன ராணி வந்திருக்கா. இவளை காப்பாத்தி இவ்வளவு ஒரு பொண்ணுன்னு அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனியா நிறைய மியூசிக் கிரியேட் பண்றாங்க. சோ இவங்க ரொம்ப ஃபேமஸாவே இருந்திருக்காங்க. இதை பாக்குறதுக்கு மத்தவங்களுக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா அந்த சின்ன ராணி இருக்கால, கொஞ்சம் வசதியான வீட்டுல இருந்து வந்திருப்பா போல, அவ கூட இந்த பிச்சைக்கார பையன் சேர்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு எல்லாரும் கடுப்பாக்குறாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் இனிமையா ஒரு மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க. ராஜா அந்த பக்கமா வர.
பண்றாரு. ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த மியூசிக் ரொம்ப செழிப்பா இருக்குன்னு சொல்ல, இது நான் வந்து கிரியேட் பண்ணலங்க. இவங்க பின்னாடி இருக்காங்கல்ல, அவங்க தான் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ராஜா பாக்குறாரு, ஒரு பொண்ணா இருந்துட்டு மியூசிக் உன்னால கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்க, என் பொண்ணால முடியாதா அப்படின்னு அவ சண்டைக்கு போயிடுறா. ராஜா பக்கத்துல அசிஸ்டன்ட் நின்னுட்டு, யார்கிட்டமா எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. ராஜா அசிஸ்டண்ட பார்த்து லைட்டா சின்னதா சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. பார்த்தா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு அர்த்தம் போல. அசிஸ்டன்ட் பாக்குறாரு, இங்க பாருங்கம்மா, கிளம்பி ரெடியா இருங்க, என் கூட வரணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணு சின்ன ராணி இருக்கால, கல்யாணத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்கா. உள்ள வேகமா ஜின் ஓடி வரா. சாரி டி, என்னாலே ஒண்ணும் பண்ண முடியல, என்னை காப்பாத்த முடியல, உன் கையை இன்னும் காயப்படுத்திக்காத ப்ளீஸ், இருந்தாலும் உனக்கு கை ரொம்ப முக்கியம் தானேன்னு கேட்க, நான் மியூசிக்கே வாசிச்சிருக்க கூடாது, ராஜா கண்ணில் பட்டிருக்க கூடாது, இன்னும் 6 மாசம் அந்த இடத்துல நமக்கு கான்ட்ராக்ட் இருந்தது, இதெல்லாம் முடிச்சிட்டு உன் கூட சேர்ந்து நாடு நாடா சுத்தி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன், சுதந்திரமா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன், இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கா. இந்த கதையை ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நாங்க 2 பேரும் சுதந்திரமா இருக்கணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டோம், எங்க வாழ்க்கையிலேயே நாங்க ஃப்ரீடமா இருந்ததே இல்ல. ஆனா ராஜா கண்ணில் அவ பட்டுட்டா. ராஜா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு போயிட்டு அவளுக்குன்னு தனியா ஓரமா ஒரு அரண்மனை கொடுத்து வச்சாரே தவிர, ராஜா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கல. நிறைய வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா வேலையில இன்வால்வ் ஆயிட்டாரு. எப்பயாவது அவ மனசு வச்சா மட்டும்தான் இந்த பக்கமா அவ வருவா, மியூசிக் என் கூட சேர்ந்து போடுவா. மத்தபடி வேற எதை பத்தியும் அவ பேசுனது கிடையாது, ராஜாவை பத்தி கூட பேசுனது கிடையாது. ஆனா இப்பதான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன அவ வர சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு அவ இடத்துக்கு போனேன், மியூசிக் வாசிச்சோம், அவ கவனம்லாம் செதறியே இருந்ததுன்னு ஜின் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. சின்ன ராணி பாக்குறா, நான் ஒரு புதுசா மியூசிக் எழுதியிருக்கேன்டி அப்படின்னு இப்ப கூட ஜின்னு வாசிச்சுட்டு இருந்தால, அந்த மியூசிக்க கொடுக்குறா. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை சேர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து விடுதலை கிடைக்க போகுது, ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமா நீ வெளியே போய் என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை பண்ணும், புரியுதா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நானும் உன் கூட வரணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா அது முடியாதுல்ல, சோ நீ ஜாலியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து வரும்போது தான் அந்த சின்ன ராணி ஏதோ ஒரு பவுச்சை விட்டுட்டே போயிட்டா போல. அந்த பவுச்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இந்த ஜின்னு திரும்பி போயிருக்கா. சின்னராணி பார்த்தா பிரெக்னெண்டா இருந்திருப்பா போல, தனியா போய் வாமிட் பண்றா. என்னடி இது அப்படின்னு ஜின்னு கேட்க, யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு அமைதியா இருக்க சொல்றா. ஜின்னு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, நான் யார்கிட்டயுமே சொல்லல, ராஜா அவகிட்ட வரவே இல்ல, ஆனா அவ பிரெக்னெண்டா இருந்தா, இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது. இப்ப பார்த்தா அவளை கொன்னுட்டாங்க. கொன்னது மட்டும் இல்லாம அவளுடைய டெத் ரிப்போர்ட்ல அவ பிரெக்னெண்டா இருந்தது கூட காட்டவே இல்ல. அதனாலதான் எனக்கு இந்த கேஸை எப்படியாவது பெருசாக்கணும்னு தோணுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால்தான் பேய் இருக்க மாதிரி பயமுறுத்தி உங்களை அங்க வர வச்சேன். இப்போ நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, கண்டிப்பா அவ மேல ஒரு பெரிய வெளிச்சம் வரும், அவளுக்கு என்ன ஆச்சுங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஜின்னு அழுதுட்டு இருக்கா. ஏதோ பவுச்சு ஒண்ணு விட்டுட்டு போயிட்டானியே, அது இருக்கான்னு கேட்க, என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுக்குறா பவுச்ச. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க, பேய ஓட்டிட்டாரு ஷாவ் அங்க போயிட்டு, பேய் இனிமே வராது, சோ உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டிய வேலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு லிலி சொல்லிட்டு போறா. ஜின் பெரிய தேங்க்ஸ் போட்டுட்டு இருக்கா. ஷாவ் லிலி வெளியே வராங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸ இப்ப எப்படி தொடங்குறது அப்படின்னு. பார்த்தா அந்த ஜின் இருக்கால, உள்ள உட்காந்துட்டு ஃப்ரெண்ட் இறந்து போனதால சோகமா மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு கூட அவளுக்கு மனசு வரல. இத பார்த்து தெரிஞ்சுட்டே ஷாவும் லீலியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அம்மா, 2 பேர்ல நான் அவ பொண்ணுங்கிறத கண்டுபிடிச்சேன், நீங்க அவதான் வந்து ஒரு வேலை இருக்கலாமோன்னு கண்டுபிடிச்சீங்க, இதுல யாரு வின்னர் அப்படின்னு லீலி கேக்குறா. நம்ம 2 பேருக்கும் மேட்ச் டிரா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், யாருமே வின்னர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்றான். லீலி சிரிச்சுட்டே, சரி ஓகே, அந்த பொண்ணு இறந்து போயிட்டால சின்ன ராணி, அவ டெத் சர்டிபிகேட்ட பாக்கலாம் அப்படின்னு 2 பேரும் செக் பண்றாங்க. பார்த்தா கோல்டு ஓவர் ஆயிடுச்சு, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு 2 லைன்ல கேஸ் முடிக்கப்பட்டிருக்கு. ஒரு 20 வயசு பொண்ணு ஆரோக்கியமா இருந்தவ திடீர்னு கோல்டு வந்து இறந்து போவாளா? என்ன அநியாயம் பாருங்க. அந்த டாக்டர் யாரு அப்படின்னு கேட்க, அந்த டாக்டருக்கு ஊருக்கு போகணுமா, சொந்த ஊருக்கு போறதுக்காக கிளம்பிட்டானா, பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, இதுக்கும் மேல ஒரே ஒரு ஆள் தான் நம்ம கேட்கறதுக்கு இருக்காங்க, அது செத்து போன சின்ன ராணி அப்படின்னு. ஷாவுக்கு லைட்டா வேற மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு லீலி நேரா ராஜ குடும்பத்தோட கல்லறை எல்லாம் எங்க இருக்குமோ அங்க கூட்டிட்டு போயிடுறா. இந்த பையன் தான் இறந்து போன அந்த ராணியோட கசின், பாக்குறதுக்காக வந்திருக்கான், என்கிட்ட ராஜ பேட்ச் இருக்கு, எங்களை உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு ஷாவ் லீலி 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. போய் இந்த கல்லறையை ஓபன் பண்றாங்க. வெளிச்சத்துல பாக்கலாம் அப்படின்னு ஷாவ் கையில கேண்டில் எடுக்கிறான். கேண்டில் எடுக்க வேண்டாம், உள்ள ஃபுல்லா மரத்தூள் போட்டு வச்சிருப்பாங்க, பாடி ஈரமாக கூடாதுன்னு. சோ கேண்டில் பட்டா அது எரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணுங்க. இந்த பொண்ணு பாருங்களேன், சாகிறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருக்கா, அவ முகம்லாம் கோணலா மாறி இருக்கு. கோல்டு வந்து இறந்து போனவங்க யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இவ உடம்புல லைட்டா ரேஷஸ் இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா விஷம் சாப்பிட்டதுக்கான எந்த அறிகுறியும் முகத்துல தெரியல, முகம்லாம் அப்படி கிளீனா தான் இருக்கு அப்படின்னு கையில ரொட்டி கொண்டு வந்திருக்கா படைகளுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரொட்டியை லைட்டா ஹீட் பண்ணி பாடி மேல வைக்கிறா.
நார்மல் ரேஷஸா இருந்தா இந்த மாதிரி சூடான ஏதாவது ஒரு பொருள் பட்டா அது மட்டும் லைட்டா அப்படியே தான் இருக்கும், கலர்லாம் பெருசா மாறாது. ஆனா இது பாய்சன்ங்கிறதால பாடி கலர் மாறுது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷா கிட்ட கேட்டுட்டு, நோட் பண்ணு. ஆனா அந்த பொண்ணோட பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுக்கும் மேல எந்த க்ளூவும் கிடைக்காது. இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அதை மூடிட்டு 2 பேரும் கிளம்பி வெளியே போலான்னு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு கூட்டமா பட்டாம்பூச்சி பறந்து வருது. பறந்து வர பட்டாம்பூச்சி நேரா உள்ள சவப்பெட்டிக்குள்ள போயிடுது. ஏதோ எரியற வாடை அடிக்குதே அப்படின்னு ஷாவும் லீலியும் திரும்பி பார்த்தா சவப்பெட்டிக்குள்ள அப்படியே பத்திட்டு எரியுது. இவங்க தண்ணியை ஊத்துறாங்க. ஆனா எல்லாமே ரொம்ப லேட் ஆயிடுது. முழுசா சவப்பெட்டிக்குள்ள இருந்த அந்த சடலம் எரிஞ்சு முடிஞ்சிருது. கரெக்டா உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்தா வயித்துல குழந்தை இருந்திருக்கும்ல, அந்த குழந்தையோட குட்டி குட்டி எலும்பு துண்டெல்லாம் இருந்திருக்கு. குட்டி ராணி பிரெக்னெண்டா இருக்கும் போது குழந்தை 4 மாசம் கிட்ட வளர்ந்திருக்கும் போல. அதனால்தான் எலும்பு துண்டு இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. ஆனா 4 மாசம் பிரெக்னன்சி போய் மறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை செக் பண்ணும்போது எப்படியா தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். அப்போ உள்ளத பாத்துக்கிற வாட்ச்மேன் ஓடி வராரு. என்ன பண்ணிட்டீங்க, நான் இப்பவே போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்ல, யோ சும்மா இருயா, சின்ன ராணி மாதிரி ஆளுங்க எல்லாம் இறந்து போனா வில்லோ மரத்து கீழே வைக்கணும், நீங்க சாதா மரத்துல வச்சிருக்கீங்க சவப்பெட்டிய, அதனாலதான் சீக்கிரமா இறந்து போயிருக்காங்க, சீக்கிரமா அதனாலதான் எரிஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தங்க வில்லோ மரத்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க, அதை இன்னொருத்தங்க வந்து மாத்திருக்காங்க, அது கூட தெரியாம நீ வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்க. செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கிற மத்த எல்லா காட்ஸையும் ஒழுங்கா கூப்பிட்டு வைன்னு சொல்ல, இதோ கூப்பிட்டு வைக்கிற மேடம் அப்படின்னு அவனும் பயந்துட்டே கூப்பிடுறான். ஷாவ் லீலி எல்லா வேலையும் காரங்களையும் கூட்டு வச்சுட்டு கைய காட்டுங்கன்னு சொல்ல அத்தனை பேரும் கைய காட்டுறாங்க. ஷாவ் பாக்குறான், வந்த பட்டாம்பூச்சி மேல ஏதோ வந்துட்டு தடவி இருக்காங்க நெருப்பு மருந்து மாதிரி. அது உள்ள போய் எரிஞ்சிருக்கு. ஆனா அது இருக்கான்னு பார்த்தா இருக்கிற வேலைக்காரங்க கையில யார் மேலயும் இல்லையே. யாரதான் அப்ப நம்ம குறை சொல்றது? பக்கத்துல இருந்து யாராவது அந்த பட்டர்ஃபிளைய ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் அது நேரா உள்ள வரும். ஏன்னா அந்த பட்டர்ஃபிளை எங்க சடலம் இருக்குமோ, சுடுகாட்டு பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க, அங்கதான் போகும். ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது அந்த பக்கமா ஒரு பையன் போயிட்டு இருக்கான். லீலி பாக்குறா, இங்க நீ வேலை பாக்குறியா, ஏன் நான் கூப்பிட்டப்ப வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நான் இன்னொரு பையன் ஷிஃப்ட்டுக்கு பதிலா இப்ப வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்ல, அந்த பையனை நல்லா பூச்சி வர இடமா பார்த்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதனால அவனை பூச்சியை தள்ளி விடவும் முடியல, குட்டி கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு டார்ச்சரான்னு ரீனா கேக்குறா. டார்ச்சர் பண்ணலான்னா ஷா விட மாட்டான், பாவம் பாவங்கிறான். அவனுக்காக குட்டி டார்ச்சர் கொடுத்திருக்கேன்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. ஷாவ் சிரிக்கிறான். இப்ப டார்ச்சர் அவன் அனுபவிச்சுட்டான். இப்ப போய் கேட்டு பாக்கலான்னு அந்த பையன் கிட்ட, எதுக்கு இன்னைக்கு நீ வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்க, இன்னைக்கு வேலைக்கு வந்தேங்க, உள்ள வந்த பட்டாம்பூச்சிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அது மேல யாராவது வெடிப்பொருளை தடவி இருந்தா அதுக்கு நானா பொறுப்பு, அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் என் வாழ்க்கையில பார்த்தது கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஷிஃப்ட் முடிச்சிட்டு நேரா போறதுக்கு எனக்கு வேற வேலை இருக்கு, நான்லாம் எதையும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்க ஷாவ் பாக்குறான். தப்பு பண்ணாதவங்களா இருந்தா எதுக்கு இன்னைக்கு வேலைக்கு வந்தேன்னு கேட்டா காசு கிடைக்கும்னு வேலைக்கு வந்தேங்க, இல்லைன்னா என் ஃப்ரெண்டு கேட்டான்னு வேலைக்கு வந்தேங்க, இல்லைன்னா எனக்கு வேற வேலை இல்லைன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனா மனப்பாடம் பண்ணி வச்ச அத்தனை பதிலையும் ஒன்னா ஒப்பிச்ச பாரு, அப்பவே நீ தான் தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுது. உண்மையை சொல்லு, யாரு உங்ககிட்ட இந்த பட்டர்ஃபிளை எல்லாம் உள்ள விட சொன்னா, ஏன் ரிலீஸ் பண்ண அப்படின்னு கேள்வி கேட்க, எனக்கு தெரியாது, நான் ஏதாவது சொன்னா என்னை யாராவது கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு அம்பு பக்கத்துல வருது. வேகமா அங்க வர லீலி அதை தள்ளி விட்டுடுறா, இல்லைன்னா ஜஸ்ட் மிஸ், அந்த பையன் இறந்தே போயிருப்பான். என்னங்க அது, பட்டர்ஃபிளையை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்ன கொலை பண்ணவும் ட்ரை பண்றாங்க. ஒரு பொண்ணு வந்தாங்கங்க, அவங்க பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஃபுல்லா தலையில இருந்து கால் வரைய கவர் பண்ணிருந்தாங்க, கை கூட வெளியே தெரியல, கோட்டுக்குள்ளதான் விட்டுருந்தாங்க. அவங்க இந்த பட்டர்ஃபிளையை மட்டும் ரிலீஸ் பண்ணு, உனக்கு இவ்வளவு காசுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, பட்டர்ஃபிளை ரிலீஸ் பண்றது சின்ன வேலை தானேன்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனா அவங்க யாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது, என்ன விட்டுருங்க. இப்படி டெட் பாடி பத்தி தெரியும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் ஆதாரம் ஏதாவது இருந்தா உன்னை விட்டுருக்கலாம், ஆனா ஆதாரம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லீலி கேக்குறா. ஆதாரமா, அவங்க பட்டர்ஃபிளை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க, அது நல்ல பல அழகா இருந்தது. பட்டர்ஃபிளை ரிலீஸ் பண்ணிட்டு அதை எரிக்கணும்னு சொன்னாங்க, ஆனா அது அழகாதுன்னு சொல்லிட்டு நான் அது வந்து கபோர்டுக்கு கீழே வச்சிருக்கேங்கன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே, எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, இங்கே கட்டி போட்டு சாவுன்னு சொல்லிட்டு லீலி அங்க இருந்து கிளம்பி போறா. அங்க இருந்து ரீனா வரா. எப்படி எதிரி மாதிரியே அம்பூட்டனா, கூர்கார்ல அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன்னு சொல்ல, நல்ல கிளவர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம லீலி பேசிட்டு இருக்கா. ஆமா, சின்னராணி உண்மையாவே பிரெக்னெண்டா இருந்தாங்களா அப்படின்னு ரீனா வந்து கேட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலை ஆகுது. ஷாவ் லீலி உட்கார்ந்து இருக்கும் போது ரீனா அங்க வந்துடுறா. ராஜா ஒரு தடவை கூட சின்னராணியை பாக்குறதுக்கு ரூம்க்கு வரவே இல்ல. ஆனா அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு யார் கூடயோ தொடர்பு இருந்திருக்கு. அந்த தொடர்பு இருந்த ஆசாமி தான் அவங்கள வந்து கொண்டிருப்பாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு ரீனா கேக்குறா. இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஈஸியா சொல்லிட முடியாது, அதுக்கு பின்னாடி வேற என்ன ரீசன் வேணா இருந்திருக்கலாம், கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. அப்ப வேலைக்கார பொண்ணு வரா. வேலைக்கார பொண்ணு கிட்ட லீலி கேக்குறா,
கேக்குறா. எல்லா சாப்பாடு விஷயமும் உங்க மேடம்க்கு நீ தான் கொடுப்பியான்னு கேட்க, நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பாய்சன கூட உங்க மேடம்க்கு நீ தான் கொடுத்தியான்னு கேட்க, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சின்ன ராணி ரொம்ப நல்லவங்க. எங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. நான் ஏன் உங்களுக்கு பாய்சன் கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. மருந்து மட்டும் ஒரு டாக்டர் வருவாரு. அவர் கொடுப்பாரு. அது மட்டும் தான் நான் கொடுக்காம அவங்க சாப்பிட்ட ஒரே விஷயம்னு சொல்ல, அப்படியா டாக்டரா? வேற யார் சின்ன ராணிய பார்க்க வருவாங்கன்னு கேட்க, வெய்ராணி வருவாங்க. அவங்களுக்கும் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ அவங்க அப்பப்போ வந்து நம்ம சின்ன ராணி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க மியூசிக்க பத்தி. வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. சின்ன ராணி ரூம்க்கு போய் செக் பண்ணலாம் வா அப்படின்னு லிலி அவளையும் கூட்டு போயிட்டு இருக்கா. 2 செடி மட்டும் காஞ்சு போயிருக்கு. இது எங்க இருந்த செடின்னு கேட்க, இது எங்க மேடம் தலைமாட்டுல இருந்த செடி. அங்க இருந்தது வளரவே இல்ல. அதுவரையும் நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்தது. திடீர்னு வளராம ஆயிடுச்சு. அதனால தான் எங்க மேடம் வெயில் படுற மாதிரி வைக்கலான்னு இங்க வைக்க சொன்னாங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. அதுல இருந்து கிடைக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஷாவ் லீலி கிட்ட கொடுக்குறான். அதை மோந்து பார்த்து இது எல்லாமே வந்துட்டு என்ன தெரியுமா, எனர்ஜி டானிக்னு தானே டாக்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஆனா அதுல இருக்கிறது எல்லாமே பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுங்க குடிக்கிறதுக்கான டானிக். இது ஒரு பொண்ணை கொல்லாது. இது கூடவே சேர்ந்து இதுல ஒரு விஷமும் கலந்துருக்குன்னு சொல்ல, வேற என்ன மருந்தெல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலைக்கார பொண்ணு கிட்ட கேக்குறா. அவங்களா, அவங்க வந்து ஒயின் குடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளா ஒயின் குடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு வேலை அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கண்டுபிடிக்கிறா. பிரெக்னெண்டா இருக்கும் போது தானே ஒயின் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு. லிலி அங்க இருந்து ஷாவோட கிளம்பி போயிடுறா. ரீனா அங்க வரா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஒரு டாக்டர் இருக்கான். அவன் தான் அவளுக்கு மருந்து கொடுத்திருக்கான். அதுல விஷத்தோட கலந்து கொடுத்திருக்கான். இந்த செடியில அந்த மருந்து கொஞ்சம் கலந்திருக்கும் போல. செடியே பட்டு போயிருக்கு. அது என்ன விஷம்னு கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு எஃபெக்டையும் காட்டாம எந்த விஷம் கொல்லும் அப்படின்னு கேட்க, இத பத்தி ஷாவுக்கு ஏதோ ஐடியா இருக்கு போல. நேரா லைப்ரரிக்கு போறான். அந்த விஷம் எது அப்படிங்கறத பத்தி தேடி படிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் லீலி அங்க இருந்து எடுத்துட்டு போனால, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க வச்சு அவளே அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு உடம்புல எவ்வளவு பாய்சன் ஏறி இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஷாவ் சொன்னது ஞாபகம் வருது. கேஸ்க்காக ஒன்ன காயப்படுத்திக்காத, வேற வழியில அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால. சரி, நம்ம காயப்படுத்திக்க கூடாதுன்னு நேரா மாஸ்டர் கிட்ட போயிடுறா. அந்த சூப்பெல்லாம் மாஸ்டருக்கு குடிக்க கொடுத்துட்டு இருக்கா. மாஸ்டர் வந்துட்டு வேகமா மாத்து மருந்தெல்லாம் போட்டுட்டு அந்த விஷத்தெல்லாம் வாமிட் பண்ணிட்டு அது என்ன விஷம்னு கண்டுபிடிக்கிறாரு. யுன்ஷியாங் விஷம் அப்படின்னு. கரெக்டா அங்க நம்ம ஷாவும் வந்து யுன்ஷியாங் விஷம்னு சொல்றான். ஆமா ஆமா அதேதான் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு அவன் தான் கண்டுபிடிக்கிறேன்னு போயிருக்கான்ல, என் உயிரை எதுக்கு நீ எடுக்கிற அப்படின்னு லீலியை திட்டிட்டு இருக்காரு. மாஸ்டர், இந்த விஷத்தை தான் அந்த பொண்ணு 1 மாசத்துக்கு மேல குடிச்சிருக்கா. அவளுக்கு அதுக்கப்புறம் தான் எஃபெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இப்படிதான் ஒன்னா எஃபெக்ட் ஆகுமோ, கொஞ்சம் ஓவரா போட்டு காய்ச்சிட்டேன் போலன்னு சொல்ல, மாஸ்டர் நீ என்ன கொல்லாம விட மாட்டேன்னு திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நானும் தான் குடிச்சேன், மாத்து மருந்து சாப்பிட்டேன். இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு லீலி கேட்டுட்டு, இந்த யுன்ஷியாங் விஷம் எங்க கிடைக்கும், யார்கிட்ட போய் விசாரிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. மாஸ்டர் பாக்குறாரு. எனக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் தான் தெரியும். கோஸ்ட் மார்க்கெட்ல ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் வந்துட்டு குட்டின்னு நாங்க கூப்பிடுவோம். ஏன்னா ரொம்ப குள்ளமா இருப்பான் ஆளு. அவன் கிட்ட போய் கேட்டுப்பாரு. ஆனா நான் அனுப்புறேன்னு சொன்னாத. ஏன்னா அவன் ஒரு மாறி ஆளு. எனக்கும் அவனுக்கும் அவ்வளவா ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் இருக்க இடத்த போய் பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஷாவும் லீலியும் கோஸ்ட் மார்க்கெட்டுக்கு ரகசியமா போறாங்க. அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. உண்மையாவே ஷார்ட்டா ஒரு ஆள் வரான். என்ன வேணும், விஷமா, என் கூட வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். லீலி பாக்குறா. போற வழியில எல்லாம் மார்க் போட்டு உள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.